கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 21 இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட சீயோன் குமாரத்தி செய்ய வேண்டிய 3 காரியங்களை நாம் வேதத்திலிருந்து தியானிக்கலாம். முதலாவதாக சகரியாவின் புஸ்தகம் 2 சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தை ஜெயித்தவர் உன் ராஜா உன்னை தேடி உன்னிடத்தில் வருகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களி கூறு, கம்பீரித்து அவரை போற்றி துதித்து பாடு. அவர் வந்து நம் நடுவிலே வாசம் பண்ண போகிறார். கர்த்தர் நம் நடுவில் வரும்போது என்ன செய்ய போகிறார் என்று பாருங்கள். ஏசாயா 62:11 நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு ஆத்தும ரட்சிப்பை இங்கே கொடுத்திருக்கிறார், நம் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். ஆனால் அவர் வரும்போது நம்முடைய சரீர மீட்பாகிய ரட்சிப்பு கொடுக்க வருகிறார். சரீர மறுரூபம் அடைந்து அவரோடு சேர்க்க வருகிறார். அதோடு கூட நம்முடைய பலன் அவரோடு வருகிறது, பிரதிபலன் அவரோடு வருகிறது. இதை அறிந்த தேவ பிள்ளையே, சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களி கூறு, கம்பீரித்து துதித்து பாடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக புலம்பல் 2:18-19 வாசித்து பாருங்கள். சீயோன் குமாரத்தியே இரவும் பகலும் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணு, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே கூப்பிடு, ஆண்டவர் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீர் போல ஊற்றிவிடு. உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தி அடுத்து செய்ய வேண்டியது தேசத்தில் நடக்கும் அருவருப்பான காரியங்களுக்காக அவர் சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ண வேண்டுமாம். நம் தேசத்தை சற்று கவனித்து பாருங்கள். எங்கும் சமாதானம் இல்லை. குடிக்காரர்கள் பெருகி இருக்கிறார்கள். தத்தளிப்பு உண்டாயிருக்கிறது. விபச்சாரத்தால் தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. குடும்பங்களிலே நிம்மதி இல்லை. பசி பட்டினியினால் வாடிக்கொண்டு உயிரிழக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள். அதற்காகத்தான் சொல்லுகிறார், சீயோனே ஓய்ந்திராதே, சும்மா இருக்க ஒட்டாதே, ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்லாதே, தேவ சமூகத்திலே அழுது புலம்பி கண்ணீர் விடு. எரேமியா சொல்லுகிறார், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்றார். தேசம் பாழாய் போனதை கண்கூடாக பார்க்கிறோம். எப்போதும் விழுத்திருந்து ஜெபிக்க வேண்டிய நேரம் இது. சீயோன் குமாரத்தியே, உன்னைத்தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணு. மூன்றாவதாக மீகாவின் புஸ்தகம் 4:13 சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி. போரடி என்றால் அறுவடை நாட்களிலே எந்திரம் வைத்து பதரை தனியையும் தானியத்தை தனியையும் பிரிப்பார்கள். இப்போ சீயோன் குமாரத்தி எழுந்திருக்க முடியாமல், எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறதை பார்த்து நீ எழுந்து போரடி என்று சொல்லுகிறார். ஏசாயா 41:13-16 வரை வாசித்து பாருங்கள். போரடிக்க உன்னை புதிதான கூர்மையான இயந்திரமாக்குவேன், நான் உன்னை உருவாக்குகிறேன், உனக்கு துணை நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு நியமித்ததை செய்யாமல் என்னால் எழும்ப முடியலை என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். அதை செய்வதில் கவனம் செலுத்தாமல் அதற்கு பதிலாக சீயோன் கதறுகிறாள், நான் நொண்டியானவள், தள்ளுண்டவள், தீமையை அனுபவிப்பவள், விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லுகிறாள். ஆனால் கர்த்தர் நான் சீயோனுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ எழுந்து போரடி. தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவள். உன்னை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதை உன்னை கொண்டு தான் நிறைவேற்றுவார். அதிலே கவனம் செலுத்து. நீ எழுந்து போரடி. கர்த்தர் உனக்கு துணை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, சத்தமிட்டு கண்ணீர் விட்டு தேசத்துக்காக அழுது ஜெபம் பண்ணு, எழுந்து போரடி, உன் வேலையை நிறைவேற்று என்று சொல்லி கொடுத்ததற்காக நன்றி அப்பா.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.